இன்றைய ஆத்மீக தேன். ஏசியா 33:16 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அவன் உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இன்று உனக்கு வாக்கு கொடுக்கிறது என்னவென்றால், இதோ உன் வீடு உயர்ந்த பாதுகாப்பில் இருக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என்று சொன்னதான தேவன் உன்னுடைய வீட்டை உயர்ந்த பாதுகாப்பு ஸ்தலமாய் வைத்திருக்கிறார். இதோ தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிறதான வீட்டை சுற்றிலும் கர்த்தரே அன்று எலிசா வீட்டை அக்கினி மதிலாய் வேலியிட்டு காத்தது போல, யோபின் வீட்டை வேலியிட்டு காத்தது போல, உன்னுடைய எல்லா எல்கையையும் அவரே வேலியிட்டு காக்கிறவராய் இருக்கிறார். கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய அடைக்கலமாய் கொண்டிருக்கிறபடியால் உனக்கு வேண்டிய அப்பமும் தண்ணீரும் நிச்சயம் உண்டு. கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவில் நாட்டப்பட்டிருக்கிறதான நீ உலகத்தின் புயல் காற்றுகளோ பெருவெள்ளமோ உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஞான கன்மலையாகிய கிறிஸ்து தாமே உன்னை எல்லா தீங்குகளிலிருந்தும் விலக்கி காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பயப்படாதே, சோர்ந்து போகாதே. என் தேவனாகிய கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள் வந்திருக்கிற உனக்கு நிச்சயமாகவே மேன்மையான நன்மைகளை என் தேவன் தர வல்லவராய் இருக்கின்றார். ஆம், நீதியை நடப்பித்து செம்மையானதையே பேசி இடுக்கண் செய்கிறதினால் வரும் ஆதாயத்தை வெறுத்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே என் தேவனாகிய கர்த்தர் எல்லா தீங்குகளிலிருந்தும் விலக்கி காக்க வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இதோ பலவிதமான நோய் நொடிகளும் வாதைகளும் கொள்ளை நோய்களும் ஆண்டவரே மனிதனுக்குள் பலவித அச்சங்களையும் மரண பீதியையும் உண்டாக்கி கொண்டிருக்கிற நாளிலே நீரே எங்களுக்கு உயர்ந்த பாதுகாப்பாய் இருக்கிறீர். கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை கை கொண்டு நடக்கிறதான மனுஷன் தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொன்னீர் அல்லவோ? ஆம் தகப்பனே, இந்நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அரணான கன்மலையாய் நீர் இருந்து அவர்களுக்கு வேண்டிய சகல போஷாக்கினாலும் போஷித்த மேன்மையான பாதையிலே வழி நடத்துவீராக. ஆம் ஆண்டவரே, சீக்கிரத்தில் வாசல்கள் திறக்கப்படவும் உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு சென்று நல் வருமானங்களை பெற்றுக்கொள்ளவும் அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவித நஷ்டத்தையும் இழப்பையும் மாற்றி போட்டு தேவனே, மீண்டும் உடைய பிள்ளைகள் உமக்குள் மகிழ்ந்து கலிகூறும்படி நன்மையின் வாசல்களை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.